ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், எந்த மாதிரியான துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது? இதுல என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்திருக்கு? காயத்ரி, நாம் நேற்று முன்தினம் தான் பார்த்தோம் 3 தீவிரவாதிகள் சுற்றி வளைக்கப்பட்டு அவர்களிடம் நடந்த அந்த துப்பாக்கிச்சூடு சண்டையில் 3 பேர் கொல்லப்பட்டனர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது புல்வாமா பகுதியில் திரால் பகுதியில் இன்று சந்தேகத்துக்கு இடமாக 3 நபர்கள் அங்கு சுற்றித் திரிவதாக தகவல் கிடைக்கிறது. அந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியானது திரால் பகுதியானது சுற்றி வளைக்கப்பட்டு இந்த தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கிறது. சர்ச் அண்ட் கோம்பிங் அண்ட் சர்ச் ஆபரேஷன் என்று சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு அங்குலமாக அந்த இடத்தை முற்றிலுமாக ராணுவத்தினர் சூழ்ந்து அந்த உள்ளே நோக்கி நகர்வர். அதைத்தான் சர்ச் அண்ட் கோம்பிங் அண்ட் சர்ச் ஆபரேஷன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த ஆபரேஷன் என்போது துப்பாக்கிச் சூடு அதாவது பாதுகாப்பு படையை நோக்கி தீவிரவாதிகள் சுடுகின்றனர். அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட அந்த துப்பாக்கிச் சூட்டு சண்டையில் தற்போது அங்கு பதுங்கியிருந்த 3 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டிருக்கின்றனர். மிக முக்கியமாக இது தொடர்பான ட்ரோன் காட்சியும் ஒன்று வெளியாயிருக்கிறது. அதாவது இந்த தீவிரவாதிகள் ஒரு கட்டிடத்திற்குள் பதுங்கி இருக்கக்கூடிய அந்த ட்ரோன் காட்சியும் வெளிவந்திருக்கிறது. அந்த அதிநவீன தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி தான் இந்த தீவிரவாதிகளுடன் அந்த துப்பாக்கிச் சூடில் ஈடுபட்டு தற்போது பாதுகாப்பு படையினர் அவர்களை சுட்டு வீழ்த்தியிருக்கின்றனர். மிக முக்கியமாக அவர்களிடம் இருந்து AK-47 ரக துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இவர்கள் யார் என்பது தொடர்பான விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. காலையில் இது தொடர்பான தகவல் வெளியாகிய போது இவர்கள் அதாவது 3 பேருமே உள்ளூரை சேர்ந்தவர்கள் என்றுதான் தகவல் முதலில் வெளியாகிருக்கிறது. இவர்கள் யார், இவர்கள் எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பது தொடர்பான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. காயத்ரி, நன்றி முகிலன், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.